ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப குட்டியோல அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகே 3 மணி நேரம் சண்டையாவே இருக்கும். அவ நிக்கவே மாட்டா, ஓடிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். மம்மிக்கு நல்லா தெரியுது. நாய் கூட போய் விளையாடுறதுக்கு, அது வீட்டுல பாக்குறதுக்கு, அது கூட விளையாட இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுலே இருக்காது. டிவி பார்த்துட்டு இருப்பாள், அங்க டாக் இருக்கு அதையே பார்த்துட்டு இருப்பா. ஒரு 1/2 hour அவளே முடிச்சுட்டு அப்புறம் விளையாட போயிடுறா. அந்த வித்தியாசம் தான் நீங்க முதல்ல பாத்தீங்க. அந்த டிசிப்ளினும் பாத்தீங்க. ஓகே மம்மி சொல்லுங்க, வேற என்ன சேஞ்சஸ்? அப்புறம் வந்து இது வந்து யார் கூட மிங்கிள் ஆகாம இருக்கலாம். இப்பவுமே கொஞ்சம் கம்மி தான், மிங்கிளிங் கம்மியா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸே ஃபார்ம் பண்ண மாட்டா. இப்ப வந்து அவளா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாலண்டியரா போய் ஷேக் எல்லாம் கொடுத்துட்டு வரா. ஏன்னா அவங்களே நிவ்யான்னு கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா, மைண்ட் பண்ண மாட்டா, அப்படியே வருவா. இப்ப அவளா போய் மாமா என்னோட ஃப்ரெண்டு தியாஸ்ரீன்னு சொல்லிட்டு போய் ஷேக் பண்றா. அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா, பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. இப்போ இந்த டைம் போனப்போ எல்லா ரிலேட்டிவ் கிட்டயும் அவங்களா கூப்பிடும் போது என்னன்னு போய் கேட்டா, ஆன்சர் பண்ணா.